எல்லா யூடியூபர்களும் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாருமே பார்க்கிற ஒரு யூடியூபர் உங்கள் எல்லாருக்குமே தெரியாமல் ஒன்று செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்றதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோட நான் ஒரு முக்கிய அறிவிப்பையும் இந்த காணொளியில் வெளியிட போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். அந்த யூடியூபர் யார், என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த யூடியூபர் நான் தான். என்ன செய்திருக்கிறேன்றதை சொல்கிறேன். அத்தோட ஒரு முக்கியமான அறிவிப்பும் இருக்குது இந்த காணொளியில். அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முதல் என்னுடைய வாழ்க்கை கதையை, என்னுடைய இந்த ஊடகத்துறை சார்ந்த இந்த பயணத்தில் நான் செய்த முயற்சிகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெருசெல்லாம் அலட்டிக்கொள்ளையில் என்னோட அலட்டத்தான் போகிறேன், அது வேறு. என்னுடைய அந்த வாழ்க்கை கதையை சுருக்கமாக சொல்கிறேன். படிக்கிற காலத்தில் இருந்தே ஊடகத்துறையில் பணியாற்றணும், அறிவிப்பாளராக வரணும்ன்றது என்னுடைய ஒரு பெரிய ஆசை. அந்த அளவுக்கு நான் அதில் முயற்சியும் செய்திருக்கிறேன் என்று சொல்லலாம். குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாருமே இடைவேளையில் பந்தறிந்து விளையாடுவார்கள், அப்படி விளையாடுவார்கள், இப்படி விளையாடுவார்கள். ஆனால் நானும் என்னுடைய நண்பன் யசீதரனும் என்ன செய்வோம் தெரியுமா, பள்ளிக்கூட இடைவேளையில் ஒரு வேப்ப மரம் நிற்குது. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே போய் பத்திரிகையை எடுத்து அந்த பத்திரிகையில் இருக்கிற செய்திகளை வாசித்து அதை இரண்டு பேர் கதைக்கிற மாதிரி, இரண்டு பேருமே அரசியல் ரீதியான ஒரு அலசல் செய்கிற மாதிரி நாங்கள் இரண்டு பேருமே கதைப்போம். அந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்ன்றது எனக்கு தெரியாது. அதை விட என்னுடைய நண்பர்கள் என்னை சந்தித்து கதைக்கும் போது இப்போ சொல்றது, டே நீயாடா இப்படி கதைக்கிறேன். ஏனண்டா படிக்கிற காலத்தில் நான் நண்பர்களோட பெடிகளோட நல்ல வடிவாக கதைச்சு பேசி விளையாடினாலும் பெண்களோட நான் அளவுக்கு அதிகமாக கதைச்சு கொள்றதும், அடுத்தது வகுப்பில் பெரிய அளவில் நான் என்ன குளப்படிக்காரனாக காட்டிக்கொள்றதும் இல்லை. மிக அமைதியான ஒருவர், ஆனால் கொஞ்சம் படிப்பில் ஆர்வமானவராக தான் நான் அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கிறேன். நான் கடைசியாக உயர்தர மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்திப்பு நடத்தி இருந்தோம். 2014ஆம் ஆண்டு உயர்தரம் எழுதியிருந்தேன். அந்த மாணவர்கள் சந்திக்கும் போது, என்னுடைய நண்பர்களை சந்திக்கும் போது, அதில் நீங்கள் அந்த காணொளி பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், பவனீசன் உலகம் என்ற யூடியூப் தளத்தில் காணொளியாக பதிவிட்டிருக்கிறேன். அதில் சில பேர் சொன்னது, பவனீசனா இப்படி கதைக்கிறது என்று தாங்கள் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்படி நான் கதைப்பேன் என்பதை அவர்கள் யோசிக்கல. அதை விட நான் தமிழில் மிக ஆர்வம் கொண்டு அது படிப்படியாக அது வளர்ந்து வரும். இப்போ நான் கதைக்கிறத விட இன்னும் போக போக என்ன நான் மெருகேற்றி கொண்டு போவேன். என்னுடைய யூடியூப் காணொலியினுடைய நிறைய காணொலிகள் பதிவிட்டிருக்கிறேன். அதனுடைய முதலாவது காணொலியை நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நான் அதை பார்த்துட்டு நானா இதை இப்படி கதைச்சிருக்கிறேன், இதில் கதைச்சதில்லை, இது பிள்ளை, இது சரி என்று சொல்கிற அளவுக்கு நான் இப்போ ஓரளவு என்ன மாற்றி கொண்டு வரேன், மெருகேற்றி கொண்டு வரேன் என்று சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள். ஒவ்வொரு தரம் எங்களோட தொடர்பு கொண்டு, தம்பி நீங்கள் இப்படி கதைக்கிறது நல்லா இருக்குது, தம்பி இப்படி கதைக்கிறது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்கிறதையெல்லாம் உள்வாங்க, எது நல்லது எது கெட்டது என்றதெல்லாம் ஆராய்ந்து என்ன நான் முடிந்த அளவு செதுக்கி கொண்டு வரணும்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் முதலாவது காணொலியோட இப்போ ஒப்பிடும்போது என்னாலேயே பல மாற்றங்களை அவதானிக்க முடியும். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து நான் என்ன நிலையில் எப்படி கதைப்பேன்ன்றது தெரியாது. ஆனால் எந்த நிலையிலையுமே என் மொழியையும் என் இனத்தையும் நான் பெரிய அளவில் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கான துளியளவு சந்தர்ப்பம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு என்னை மெருகேற்றி கொண்டு போவேன் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எனவே அப்படியான ஒரு நிலையில தான் நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன். நான் என்ன சொல்றது, இந்த அளவுக்கு கதைக்கவே மாட்டேன் நான். அடுத்தது என்னுடைய நண்பரன் யசீதரன் நானும் இப்படி பத்திரிகை ரீதியாக அலசி ஆராய்வோம். அந்த நேரத்தில் இருந்து எனக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை கதைக்கிறது எல்லாம் பெரிய அளவில் ஈடுபாடாக இருந்தது. அந்த காலத்தில் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்ற அந்த சொற்பிரயோகம் என்பது பெரிய அளவில் பேசப்பட்டது. நானும் என்னுடைய நண்பரும் இப்படி தான் கதைப்போம். வெளிப்படையாக சொல்ல போனால் சக்தி வானொலி தான் நாங்கள் 2 பேருமே கேட்குறாங்க. அதில் கோகுல், ஜெகநாத் கண்ணா என்ற 2 பேர் பத்திரிகையில் அலசி ஆராய்வார்கள். அப்போ ஒரு ஆள் கோகுலாகவும் இன்னொரு ஆள் ஜெகநாத் கண்ணாவாகவும் எங்களை மாற்றி அமைத்து, ஜெகநாத் கண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி அவரை கேட்க, கோகுல் என்று சொல்லி அவர் அதுக்கு பிறகு அப்படி கதைப்பார். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஈடுபாட்டோடு வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த ஊடகத்துறை மேலே அறிவிப்பாளராக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுடைய கல்வி நடவடிக்கை பெரிய அளவில் பின்னடைவில் கொண்டு போனதுன்றதை மாற்று கருத்து இல்லை. அது கொண்டு போனதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும். வீட்டில் படிக்கும் போதெல்லாம் அம்மா படிக்க சொல்லி விட்டுருவாதானே, படிக்கும்போது அப்போ எல்லாம் இந்த அளவுக்கு நான் இப்படி வெறுவெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டேனும். நான் படிக்கும்போது அம்மா அப்பா யோசிப்பேன், ஐயோ இவன் தொடங்கிட்டானே, ஏன்னா
இப்போ சங்க காலத்தை படிக்க உயர்தரத்தில் வடக்கே வேங்கடமலைக்கும் தெற்கே குமரிமுனைக்கும் இடைப்பட்டு கிடக்கிற பரந்த பிரதேசத்தினை முடியுடை மூவேந்தர்களும் பாரிபோகன் முதலான குறுநில மன்னர்களும் ஆட்சி செய்து வந்தார்கள் என்று சொல்லி அந்த அந்த அதை வந்து ஒரு அறிவிப்பாளர் மாதிரி தான் நான் படித்து பாடமாக்கி இருக்கிறேன் அந்த நேரங்களில். அப்போ அந்த அளவுக்கு படிக்கிற காலத்தில் எனக்கு அதில் படிக்கிறத கொண்டு போய் பரீட்சையில் எழுதணுமென்ற நோக்கம் எனக்கு இருக்கையில் நான் அந்த அறிவிப்பாளர் மாதிரி கதைக்கணுமென்றது தான் எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடாக இருந்தது. சொல்லப்போனால் நான் பல்கலைக்கழகத்துக்கு போய் என்னால் அப்படி செய்ய முடியாது என்ற ஒரு நிலையில் கட்டாயமாக ஒரு அறிவிப்பாளர் ஆகணும், அதுக்கு கொழும்புக்கு தான் போகணும் என்ற நிலை என்பது முதல் இருந்தது. இப்போ அறிவிப்பாளர் இருந்தாலும் கூட பெரிய வானொலிகளில் பணியாற்றணும்னா கட்டாயம் கொழும்புக்கு தான் இப்போவும் போகணும். அப்போ அந்த நேரத்தில் அப்படி இருக்கேக்க எனக்கு அந்த உயர்தரத்தில் பெரிய அளவு ஆர்வம் இருக்கையில் அதுக்கு காரணம் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஊடகத்துறை சார்ந்த பாடம்ன்றது இருந்திருக்குமாக இருந்தால் கட்டாயம் நான் பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பேன் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நான் உயர்தரத்தில் தமிழ், சித்திரம், அளவையியல் ஆகிய இந்த 3 பாடங்களையும் தெரிவு செய்து படித்தேன். நான் தமிழில் எனக்கு சி வந்ததுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் அது வைக்கக்கேடு. சாதாரண தரத்தில் எனக்கு வந்த பெறுபேறு தமிழ் எஸ். அதுக்கு வந்ததுக்கு காரணம் அது அந்த பரீட்சைக்கு போகும் முதலே எனக்கு பத்மா ஆசிரியர், உண்மையை சொல்லப்போனால் அவரை பற்றி நிறைய கதைக்கலாம், ஒரு பெரிய கதையை கதைக்கலாம், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆசிரியர். அப்போ அந்த ஆசிரியர் என்ன பேசியிருக்கிறார், இப்படி நீ எழுதி கொடுத்தா உனக்கு சித்தி அடையவே மாட்டாண்டு. அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய எழுத்து. இங்கே நான் சிறுபடி அரசு தமிழ் கலைவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் ஒரு ஆசிரியர் எனக்கு பேசினார், கோழி கலர்னவன் வந்துட்டானண்டு. அந்த அளவுக்கு அது அப்படி இப்படி சுற்றி தான் எழுதுவேன். ஆனால் எழுதுறது வந்து பெரும்பான்மை சரியாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த மொழி எழுதுறதுல வந்து எனக்கு குறுக்கே எழுதுகிற மாதிரி. பிறகு நான் உயர்தரம் படித்து கொண்டு தமிழ் எடுத்து கொடுக்க போனான். தமிழை எடுத்து கொடுக்குறதுக்கு நான் செய்தது என்னென்னா படிக்கலை, ஒன்றும் படிக்கலை, உறுப்பெழுத்து மாதிரி எழுதி பழகினான். அதுக்கு பிறகு நான் எடுத்து கொடுக்கும்போது எனக்கு தமிழில் பி பெறுபேறு வந்தது என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அந்த அளவுக்கு எழுத்தில் குழப்படியான ஒன்று தான். அப்போ உயர்தரத்தில் அந்த தமிழ் படிக்கும் போதெல்லாம் பத்மாசிரியர் பெரிய அளவில் எங்களுக்கு அந்த ஈடுபாட்டை சொல்லுவார். அந்த உயர்தர பெறுபேறு எழுத போகிறோம். ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்னென்னா இந்த ஊடகத்துறை சார்ந்த ஒரு பாடம்ன்றது இருக்கையில். அப்படி இருந்திருக்குமா இருந்தால் கட்டாயம் நான் அங்கே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கும். எனக்கு B2C வந்தது, 2C BCS எனக்கு சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்குது. BCSO இல்லை B2C நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு மட்டக்களப்பு சித்திர பாடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நேர்முகத் தேர்வு வந்தது. அங்கே போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. நேர்முகத் தேர்வுக்கு போகிறேன். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் தோட்டத்தில் அம்மா கட்டாயப்படுத்துகிறா. அப்பாவோட நான் பெருசாக முகம் கொடுத்து கதைக்க மாட்டேன். எனக்கு வெக்கம்ன்றதை விட ஒரு பயபக்தின்றது இருக்கும். அப்போ அம்மாவுக்கு தான் எல்லாம் சொல்லுவேன். அப்போ அம்மா நான் போக மாட்டேன்னு போட்டேன். அப்போ அப்பா வீட்டை இருந்து வாழை தோட்டத்துக்கு வரையில் நாங்கள் வாழை தோட்டத்தில் நீர் இறைக்கும் போது விடியலை போய் நான் நீர் இறைப்பேன். அப்பா வந்து சித்தப்பா விடிய இறைப்பார். அதுக்கு பிறகு நான் இடையில் போய் நீர் இறைப்பேன். அதுக்கு பிறகு அப்பா வந்து என்னை மாறி விடுவார். அப்போ அந்த மாதிரி நான் நீர் இறைச்சி கொண்டு நிற்க அப்பா வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நேர்முகத் தேர்வு வந்திருக்குது, நீ போய் வாண்ட. அப்போ நான் சொன்னேன், நான் போக மாட்டேன், அறிவிப்பாளராக போகிறேன்னு சொல்ல, நீ இங்கே உனக்கு பிடிச்சதை செய், ஆனால் இங்கே ஒருக்கா போய் வான்னு சொன்னார். அப்போ நான் அங்கே எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு கவலையோடு நான் போகிறேன். மட்டக்களப்பு நேர்முகத் தேர்வுக்கு போகிறேன். அப்படி போகத்தான் அங்கே மட்டக்களப்பினுடைய விருந்தோம்பல் பற்றி என்னால் பதிவு செய்ய முடிந்தது. நானும் என்னுடைய நண்பரும் தான் போயிருந்தோம், அமல்ராஜும். எதிர்காலத்தில் அமலோடு சேர்ந்து ஒரு காணொலியை பதிவு செய்கிறேன்னு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி போய் அங்கே நேர்முகத் தேர்வில் பங்கு பெறேன். அங்கே கேட்ட கேள்விகள் எல்லாம் எனக்கு இப்போ சத்தியமாக சொல்கிற ஞாபகம் இல்லை. ஏன்னா 2015ஆம் ஆண்டு அந்த அளவில் கேட்கப்பட்டது. எனக்கு அதுக்கு பிறகு நேர்முகத் தேர்வில் நான் தெரிவு செய்யப்படையில் அதுக்கு சில வேளைகளில் கேட்ட கேள்விகளுக்கு ஏதாவது வில்லங்கமாக பதில் சொன்னேன்னா எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தெரிவு செய்யப்படையில் அதில் எனக்கு பெரிய நிம்மதி, உண்மையை சொல்லப்போனால். அதுக்கு பிறகு நான் கொழும்புக்கு ஊடகத்துறை சார்ந்து பணியாற்றுறதுக்கு போகிறேன். அங்கே போகிறதுக்கு தயாராகிறேன். அப்பா எல்லாரும் சம்மதம், அம்மா எல்லாம் சம்மதம், எல்லாருக்கும் சொல்லி போட்டு போகிறேன். அங்கே எனக்கு எப்படி அந்த தொடர்பு வருதுன்னா, இந்த சமூக ஊடகங்களில் நான் தேடி பார்ப்பேன். இப்போ
பெண்களினுடைய பேரை போட்டு அந்த பெண் இவன் இந்த இடம் அப்படி இப்படின்னு பார்க்குறதெல்லாம் பல பேர் செய்யலாம். ஆனால் நான் வந்து என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்திருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஊடகத்துறை சார்ந்த பணியாற்றியவர்களுடைய நெருக்கம்ன்றது இருக்கே. இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தான் நான் இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் பயணம் செய்து வந்திருக்கிறேன்றதை குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ சமூக ஊடகங்களை பல பேர் பல மாதிரி பயன்படுத்துகிறார்கள். நான் அதை சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறேன்னு நம்புகிறேன். சமூக ஊடகங்களை தேடி தேடி பார்க்கும்போது ஒரு அண்ணாவினுடைய தொடர்பு கிடைத்தது. அந்த அண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கை தந்தார். நீங்கள் கொழும்புக்கு வாங்கோ, அங்கே வந்தால் உங்களை நாங்கள் இந்த வானொலியில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் முடிந்த அளவு ஆதரவு தருவோம். அப்போ ஒரு நாள் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த அண்ணாவினுடைய வீட்டை போய் சந்திக்கிறேன். சந்தித்ததற்கு பிறகு இப்படி இந்த நாள் வாங்கோ என்று சொன்னார். இப்போ நேரம் சந்தித்ததால் எனக்கு பெரிய அளவு நம்பிக்கை இருந்தது. எனக்கு கொழும்பு தெரியாது. நான் இடையில் போய் வந்திருக்கிறேன், ஆனால் குடும்பத்தோடு போய் வந்திருக்கிறேன். நான் தனியாக அந்த அளவுக்கு போகிறதில்ல. அப்போ அந்த அண்ணாவுக்கு சொல்கிறேன் இப்படின்னு சொல்ல, தம்பி ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, நீங்கள் நாளைக்கு விடிய வாங்கோ. நான் இப்போ இங்கேருந்து வெளிக்கிட்டால் விடிய 4 மணியோ 5 மணிக்கு தான் நாங்கள் போய் இறங்குவோம். அப்போ தான் நாங்கள் நிற்பேன்னு சொன்னார். அங்கே வந்து அடிங்கன்னு சொன்னார். நான் அங்கே போய் இருந்து அடித்தா எனக்கு தொடர்பே இல்லை. அந்த அண்ணாவை தொடர்பு கொள்ளவே முடியலை. 3 நாட்களாக அவருடைய அழைப்பு எடுக்கலை என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு தகவல். நான் அங்கே போகிறதுக்கு முதல் இன்னொரு நண்பரோடு நான் கதைச்சிருந்தேன். நான் அவரும் கொழும்பில் படித்து கொண்டிருந்தவர், அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த நண்பர் சொல்லியிருந்தார், நீ அப்படி வா, அப்படி ஏதும் இல்லையண்டா என்னோட தொடர்பு கொள்ளண்டு. அப்போ எனக்கு அது விளங்கல. அப்போ அவர் அப்படி சொன்னது எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குமாண்டா. அப்போ பிறகு நான் என்னுடைய நண்பருக்கு அடிச்சேன், இப்படி விரையிலேடா நிவாரியான்னு சொல்லி கேட்க, அந்த நண்பன் என்னை வந்து கூட்டி கொண்டு போய் தன்னுடைய அறையில் தங்க வச்சு, அதுக்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப தொடர்படுத்த அடுத்த நாளெல்லாம் அடிக்கிறேன். 3ஆம் நாள் அந்த அண்ணா தொடர்பு கொண்டு பிறகு அவர் படிக்கலாம்னு வேற சொன்னார். போனேன் ஒரு கிழமை. அப்படி எனக்கு அதில் திருப்தி இல்லாமல் போச்சுது. அதுக்கு பிறகு அங்கே இருந்து திரும்ப எங்கே வாரன் யாழ்ப்பாணத்துக்கு. அதுக்கு காரணம் 1 மாத செலவை கூட்டி பார்த்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிழமை எனக்கு எவ்வளவு செலவாகி இருக்கின்றதை கூட்டி பார்த்து 1 மாத செலவை கூட்டி பார்த்தா பெரிய தொகை. அந்த தொகையை நான் படிக்கிற காலத்தில் யார்கிட்ட வாங்க முடியும்? அப்பாட்ட தான் வாங்க முடியும். அப்போ யோசித்து பார்த்தேன் வீட்டு நிலைமைகளை. அப்பா தருவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யோசித்து பார்க்கும்போது எனக்கு அதில் அதிருப்தி இருந்தது. அடுத்தது இப்போ வரைக்கும் என்னோட நிறைய பேர் கதைக்கும் போது உங்களுக்கு இந்த ஊரில் வாழணுமென்று ஆசை இருக்கு என்ன தம்பின்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு எனக்கு வீட்டை விட்டுட்டு வெளியில் போய் வாழ்கிறதுல எனக்கு ஒரு அதிருப்தின்றது இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பணச்செலவு பெரிய அளவு இருக்குது, இன்னொரு பக்கம் என்னை நம்பி அழைத்தவர் 3 நாளாக என்னை தொடர்பு கொள்ளையில் கடைசி வரைக்கும் அவர் என்ன கொண்டு போய் விடுவார்ன்ற சந்தேகமும் கேள்வியும் இருந்தது. அதை விட இந்த மாதிரியான பல கேள்விகளோட நான் செலவை எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டு திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வாரேன். வந்து நான் அங்கே படிக்கும்போது எனக்கு அந்த சாம் ப்ரோட்காஸ்டர் என்ற ஒன்று பழக்கப்படுத்தப்பட்டது. அப்போ அது ஒரு நாள் தான் அந்த சொவ்வியார்ன்ற பெயரை தான் சொல்லியிருந்தார்கள். நான் வந்து என்னுடைய கணனியில் எல்லாம் போட்டு தரவிறக்கம் செய்து வீட்டை இருந்து கதைச்சு அறிவிப்பேன். அது சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. அதை இப்போ கூட நினைச்சு பார்க்க அதில் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஒலி வாங்கியில் இருந்து எவ்வளவோ நாங்கள் அதை விட தரமாக பயன்படுத்தி கொண்டாலும் முதலாக அந்த பாட்டை அதுக்குள்ளே போட்டுட்டு அப்படி ஒரு அமத்தேக்கோ அது பாட்டு அறிவிப்பாளர் மாதிரியெல்லாம் கதைச்சு பாட்டு போகைக்க அது எப்படி இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த துறைக்குள்ளே போகணுமென்று இருக்கிறேன். முதலாக அதை கேட்க எப்படி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாட்டோடு நான் பயணம் செய்து கொண்டிருந்து ஒரு கட்டத்தில் வீட்டை வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, தம்பி கனடாவில் இருக்கிறார் சகிந்தன். நான் என்னுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிற அறை, எங்கள் வீட்டில் மூலையோடு இருக்கிற அறைக்குள்ளே இருந்து அறிவிப்பாளர் மாதிரி கதைப்பேன். அப்போ மேலே ஓட்டக்கல் இருக்கும் தானே காற்றுக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, குளிர் ஊட்டிக்காக அதெல்லாம் தவிர்த்துட்டார்கள். அதுக்குள்ளால என்ன மாதிரி தம்பி அங்கால நின்று கத்துவான். நான் கதவை துரத்தி கொண்டெல்லாம் போவேன். அது அந்த துரத்தி கொண்டு போன அந்த நிலைமைகள் இல்லாத நினைக்க எனக்கு அதான் அந்த குடும்ப சூழல்கள் வந்து பலதை ஞாபகப்படுத்தும். இப்போ என்னுடைய இந்த துறை சார்ந்தும் என்னால் மறக்க முடியாத அளவுக்கு இப்படியான நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் இதுக்குள்ளே இந்த கதைக்க அம்மா அக்கா எல்லாரும் சமையல் அறைக்கு நிற்பார்கள். இவனை நீ தொடங்கிட்டான் என்று சொல்கிற அளவுக்கு நான் அதை ஒவ்வொரு நாளும் அப்படி கதைச்சு கொண்டே இருப்பேன். நான் இப்போ கூட என்னுடைய நண்பர்கள் கண்டா கதைக்காமே இருக்க மாட்டியாடான்னு கேட்பார்கள். புதுசாக யாராவது கண்டா டே நீ கதைக்க மாட்டியான்னு கேட்பார்கள். நீ அறிவிப்பாளர், அவங்க அப்படி கதைக்கிறேன், இங்கே இப்படித்தான் நான் கதைக்கிறேன். அதை எனக்கு பழக்கப்படுவமாக இருந்தால் பெரிய அளவு நான் நெருக்கமாக கதைப்பேன். அப்போ இப்படி வந்து நான் இங்கே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். பிறகும் முகநூல் தளத்தினூடாக இன்னொரு நண்பரனுடைய தொடர்பு கிடைக்குது. அந்த நண்பரோட நான் கதைக்கிறேன். இப்போ
முகநூலில் கதைக்கிறேன், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, நான் வந்து சேரலாமா என்ற மாதிரி கேட்குறேன். கேட்ட இடத்துல அதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுது. முல்லைத்தீவில் நான் இங்கே இருக்கும்போதே நல்லா நான் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் வந்துடுது. அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு அண்ணா, அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தேன் நான். அந்த அண்ணா யாழ்ப்பாணத்துக்கு போய் வரும்போது, யாழ்ப்பாணத்தில் புதுசாக ஒரு ஊடகம் வரப்போகுது, ஒரு பெரிய ஊடகம் உண்டு. அந்த ஊடகத்தை சேர்ந்த ஒருவர் இவருடைய மகிழுந்துல பயணம் செய்திருக்கிறார். அப்போ அவர்கள் கதைக்கும் போது இப்படி தகவல் பரிமாறப்படையக்க இப்படி ஒரு பெடியன் இருக்கிறான்னு என்ன அந்த மகிழுந்து ஓட்டுநர் எங்கள் ஊரை சேர்ந்தான்னா அவருக்கு அறிமுகப்படுத்த, அப்படின்னு அவரை வந்து ஒரு குரல் பதிவு தர சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் போய் குரல் பதிவை கொடுக்குறேன். நல்லா இருக்கு தம்பி, எல்லாம் சிறப்பு, இதுவரைக்கும் எனக்கு யாருமே பழக்கல, சரி நானாக தான் எல்லாத்தையும் படித்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ முதலாம் நான் போகிற நேர்முகத் தேர்வு, அந்த நேர்முகத் தேர்வில் அவர்கள் எல்லாருக்குமே அது திருப்தி என்று சொன்னார்கள். நீங்கள் தரமாக செய்கிறீங்க தம்பி, ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ஆட்களை எடுக்கல, கொஞ்சம் காலம் எடுக்க கட்டாயமாக உங்களுக்கு நான் அழைப்பெடுப்பேன் என்று அங்கே இருந்த ஒரு அண்ணா சொல்கிறார். அதுக்கு பிறகு நான் வாரேன். எனக்கு பெரிய ஒரு கவலை, ஏனண்டா நீங்கள் தரமாக கதைக்கல, கொஞ்சம் உங்களை மெருகேற்றி கொண்டு வாங்கன்னு சொன்னால் முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க, எல்லாம் சரி, ஆனால் உங்களை இப்போ சேர்த்து கொள்ள முடியாது, இது நிறுவன சிரமம் உண்டு. அப்போ அதெல்லாம் படிப்படியாக தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து இருக்கிறோம், வேறேக்கு நான் உங்களோட தொடர்பு கொள்வேன் என்று சொல்லி எனக்கு தகவல் வருது. எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருந்தாலும் எனக்கு அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் வந்து வீட்டை இருந்து அப்போ தான் நண்பர்களோட கதைக்கும்போது, சமூக ஊடகங்களில் கதைக்கும்போது முல்லைத்தீவுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிது. முல்லைத்தீவில் உயிர் வானொலிக்கு போகிறேன். அங்கேயும் வானொலியாக அந்த நேரம் பொறுப்பான இணைய வானொலியை நடத்தி கொண்டிருந்தவர் இப்போது நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கிற ரமேஷ் அண்ணா. அந்த ரமேஷ் அண்ணாவினுடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய குரல் பதிவை அனுப்புகிறேன். நான் தான் கேட்டேன் அவர் இல்லாமாண்டு. இன்னொரு நண்பர் கேட்க அந்த நண்பர் ரமேஷ் அண்ணாக்கு சொல்லி அவர் ரமேஷ் அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் கதைச்சி அனுப்புங்கோண்டு. அப்போ நான் கதைச்சி அனுப்பின பிறகு உடனே சொன்னார் நீங்கள் வரலாமாண்டு. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனெண்டா நான் எங்கேயுமே போய் பழகையில், யாருமே எனக்கு கற்றுத்தெரியலை, போன இடங்கள் எல்லாம் திரும்பி வந்திருக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே நான் சொன்னான் தான் அந்த கொழும்புக்கு போய் திரும்பி வந்தது. அப்போ எனக்கு உடனே அது கிடைக்குதுன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி, அது என்னுடைய முயற்சியினுடைய பலன்னு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். அது எனக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு நான் முல்லைத்தீவுக்கு போகிறேன். அடுத்த கிழமையே வர சொல்கிறார். அங்கே போய் ஒரு கொஞ்ச காலம், ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் சம்பளம் இல்லை என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. அப்படி கூட்டிக் கொண்டு இருக்க எனக்கு இன்னொரு சிரமம் ஒன்று வருது. அந்த சிரமத்தால் நான் வீட்டை வர வேண்டிய சூழ்நிலை. வீட்டை வாரன் அந்த 15,000 ரூபா அப்போ தொடர்ந்து இருந்திருந்தால் அப்படி படிப்படியாக ஏறிக்கொண்டு போயிருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது எல்லா செலவுமே அந்த வானொலியை நடத்துகிற நபரே பார்த்து கொண்டார். சாப்பாட்டு செலவு, தங்குமிட செலவு. அப்போ அதை தாண்டி அந்த 10,000 ரூபா சேமிப்பில் தான் இருந்தது. அதை வீட்டை அனுப்புவேன். என்னுடைய கைபேசி பயன்படுத்துறதுக்காக அந்த மாதிரி டேட்டாக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுவேன். அப்போ பிறகு நான் இங்கே வாரன். இங்கே நிற்கும்போது எனக்கு என்னவோ தெரியாது. இங்கே வந்ததுக்கான காரணம் அது எனக்கு சொல்ல தெரியலை. இப்போ அந்த இணைய வானொலி போக பார்க்கும்போது எனக்கு அது தொடருமாண்ட ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ வீட்டை எனக்கு சொன்னார்கள், இப்படி நீங்கள் அது சொல்லப்போனால் நான் சுவிஸுக்கு போகிறதுக்கான ஒரு முகவர் தொடர்பு ஒன்று வருகுது. அப்போ தரகர் தொடர்பு, அந்த இடைத்தரகர் தொடர்பு, அப்போ அப்படி போவோம்னு போட்டு இங்கே கதைக்கிறார்கள். அப்போ நானும் பார்த்தேன், இப்போ எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் இப்படியே இருக்கிறது, எனக்கு இங்கே இருக்கணுமன்றது ஆசை. ஒரு நல்ல ஊடகம் ஒன்றில், நிரந்தரமான ஊடகம் ஒன்றில் வேலை கிடைச்சா நான் போகவே மாட்டேன் மனநிலை இருந்தது. அப்போ இங்கே வாரன், வெளிநாட்டுக்கு போகிறேன்ற நோக்கத்தில் தான் வாரன். அப்போ இங்கே எனக்கு அதில் அவ்வளவு திருப்தி இல்லை. இங்கே கதைச்சு கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இங்கே நிற்க ஒரு அழைப்பு வருது. இந்த சுவிஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்க போகுது, சரியா? ஆனால் அது அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஒரு வழக்கு போட்டு அதில் படிப்படியாகி சில வேளைகளில் என்ன மாதிரி இருக்குமென்னு தெரியாது. அப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு பக்கம் நான் இங்கே ஒரு 3ஆம் நாள் எனக்கு ஒரு அழைப்பு வருது. தம்பி பவனீசனா நீங்கள் கதைக்கிறது, நீங்கள் ஒரு நேர்முகத் தேர்வு வந்திருந்த நீங்கள் வந்திருந்தீங்க தானே, அப்போ வரலாம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே எனக்கு சும்மா சொல்லி வேலைன்னு அது திரும்ப ஒரு குரல் பதிவு கொண்டு கொடுக்கணும். அப்போ நான் போகிறேன், வெளிக்கிட்டு நேர்முக தேர்வுக்கு போகிறேன். அங்கே என்ன நேர்முகம் செய்தவர் சதீஷ் அண்ணா. அப்போ அவர் நேர்முகம் செய்யும்போது அதை
எல்லாம் செய்ததுக்கு பிறகு சரி தம்பி நீங்கள் வந்து இணையெல்லாம் இத்தனையாம் நாள் சொன்னார்கள். திரும்ப போய் இணைகிறேன். முதலாக நான் ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன். முதலாக நான் செய்த நிகழ்ச்சி வினோத வியூகம். அந்த வினோத வியூகத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது இல்லை இருந்து முதல் நிகழ்ச்சி நான் தான் முதலாவது நிகழ்ச்சி செய்கிறேன். அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே அடிப்படையில் ஒரு சம்பளம் வழங்கப்படுது. அதுக்கு பிறகு படிப்படியாக சம்பளம் கூட்டப்பட்டு கடைசி நான் அந்த ஊடகத்தில் இருந்து விலகும் வரைக்கும் எனக்கு கடைசியாக மாத சம்பளம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும் தானே. அந்த மாத சம்பளத்தை நாங்கள் ஆண்டுக்கு கூட்டி பார்த்தா இந்த ஒரு மாதத்துக்கு 10 ரூபாண்டா 12 மாதத்துக்கு 120 ரூபா. அப்படி எனக்கு வழங்கப்பட்ட ஒரு மாத சம்பளம் இருக்குத்தானே, அதனுடைய ஆண்டு வருவாய், என்னுடைய ஆண்டு சம்பளத்தை எடுத்துக்கொண்டா அந்த சம்பளத்தை விட அதிகமான தொகையை நான் ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு படிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறேன். இதைத்தான் நான் இந்த காணொளியில் சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இவ்வளவு காலத்திலேயுமே இப்படி பயணம் செய்து வரும்போதெல்லாம் அந்த ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தந்தார்கள். அது இவ்வளவு பெரிய சம்பளம்ன்றது எனக்கு சொல்ல முடியல. ஏனெண்டா சாப்பாடு செலவெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம்ன்றது பெரிய சம்பளம் அந்த நேரத்தில். இப்போவுமே 10,000 ரூபான்றது பெரிய காசு. அப்போ நான் பயணம் செய்து வரும்போது கொழும்பில் போய் ஊடகத்தில் பணியாற்றுறதுக்கு படிக்கும்போது அங்கே இருந்து கூட்டி பார்த்தேன். எனக்கு பெரிய ஒரு தொகை மாதிரி வருது. இல்லை இது பெரிய தொகை, இது செலவு அதிகமாக இருக்கும், எங்களால் இது தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போட்டு திரும்ப வாரேன். அப்போ எல்லா இடத்தையுமே நீங்கள் அவதானித்து பார்த்தா கூடுதலாக அந்த பணச்சிரமம்ன்றது எனக்கு இருந்தது. அடிப்படையில் ஒரு மாதத்தில் ஒரு 10,000 15,000 ரூபாய் என்னால் செலவழிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்பா தருவார். தம்பி நீ என்னென்றாலும் செய்யன்ற அளவுக்கு எனக்கு எவ்வளவோ சுதந்திரத்தை தந்து என்னை வளர்த்துருக்கிறார். கேட்டால் தருவார். ஆனால் கேட்கறதுக்கு மனசு உறுத்தினது. ஏனெண்டா படிக்கிற காலத்தில் எவ்வளவோ செலவழித்தோம், அதுக்கு பிறகு எவ்வளவோ வாங்கி செலவழித்தோம். ஒரு கட்டத்தில் என்னால் கேட்கறதுக்கு மனம் வரையில. கேட்டால் தருவார். எனக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கத்தான் அப்பா எனக்கு பெரிய ஒரு உந்துருளி எடுத்து தந்தவர். நான் கடைசியாக வேலை செய்த ஊடகத்தில் இருக்கும்போது 2 உந்துருளி அப்பா எனக்கு எடுத்து தந்திருக்கிறார். முதலாவது உந்துருளி எடுத்தது அதை வித்தாச்சு. 2வது R15 இதை எடுத்து தந்தது என்னுடைய அப்பா. அப்போ தெருவாரண்டாலும் எனக்கு மாதம் இவ்வளவு 10,000 15,000 தாங்கொண்டு கேட்க மனசு உறுத்தலாக இருந்தது. அப்போ அந்த 10,000 15,000 பெருமதி என்றது எனக்கு அந்த நேரம் விளங்கினது. ஆனால் நான் ஒரு ஆண்டு உழைச்சு, அதாவது கடைசியாக நான் பணி செய்த ஊடகத்தில் காலை வேளையில் போவேன், பின்னேரம் வருவேன். சராசரியாக 9 மணித்தியாலங்கள் அடிப்படை நேர அளவு, வேலைக்கான நேர அளவு. அதை விட அப்படியே நான் நீண்டு சில வேளைகளில் 13 மணித்தியாலம் நின்று வேலை செய்திருக்கிறேன். இந்த தேர்தல் பெறுபர்கள் சொல்கிற நேரத்தில எல்லாம் நிறைய நேரம், எனக்கு சொல்லப்போனால் அந்த 1.5 நாளுக்கு மேலே வந்து திரும்ப குளிச்சுட்டு போய் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் நான் நித்திர கொள்ளாமல் கூட பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் அப்போவும் மாத சம்பளம்ன்றது அதுதான். 19 மணித்தியாலம் 17 மணித்தியாலம் வேலை செய்து கூட அடிப்படையில் எங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் தந்தார்கள். அதை விட கூட தெரியல. அந்த நேரம் எனக்கு சம்பளமும் பெருசாக தெரியல. இதை கூட்டி பார்த்தா நான் ஒரு நாள் செய்த வேலைன்றது அதிகம். சும்மா அங்கே நிற்கல 2 வேலை தான் செய்திருக்கேன். அப்போ அவ்வளவு செய்தும் எனக்கு தரப்பட்ட அடிப்படை சம்பளம் இருக்குதானே, அது அவ்வளவுதான். எனவே இந்த ஊடகத்துறையிலே நான் பெரிய அளவில் அந்த பணத்தினுடைய சிரமம் பார்த்திருக்கிறேன். அதை விட அந்த பணத்தையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்திருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் தந்த ஊடகங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இப்படியாக பயணம் செய்து வந்த எனக்கு ஆண்டில் கிடைத்த வருமானம், அந்த ஊடகத்தில் பயணம் செய்யும் போது ஆண்டில் கிடைத்த வருமானத்தை ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு கல்வி செலவுக்காக கொடுத்திருக்கிறேன். இதையும் தம்பி இப்போ சொல்கிறீங்களன்னு கேட்டால், கடந்த 2025 12ஆம் மாதத்தோட அந்த பல்கலைக்கழக மாணவி தன்னுடைய படிப்பை முடிக்கிறார். அந்த பல்கலைக்கழக மாணவி பட்டம் பெறும் நிலைக்கு போட்டார். அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்தில் இருந்து 2025 12ஆம் மாதம் வரைக்கும், சரி இவ்வளவு காலம் வரைக்கும் நான் மாதம் 15,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். நான் ஒரு நாள் அனுப்பாமல் விட்டதோ அல்லது பிந்தி அனுப்பினதோ இல்லை. வங்கியில் சொன்னேன், இந்த நாளில் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு காசு போகணும் என்று சொன்னேன். அந்த பிள்ளைக்கு அந்த காசு போய் கொண்டிருந்தது. கடைசியாக அந்த பிள்ளை எனக்கு குரல் பதிவு அனுப்பும் போது கிடைத்த மகிழ்ச்சி என்றது சொல்லில் அடங்காது. அண்ணா, என்னுடைய பல்கலைக்கழக படிப்புக்கு நீங்கள் தந்த பணம் பெரிய உதவியாக இருந்தது. இது ஒரு சிறு தொகை. இப்போ சில பேருக்கு இது
பெரிய காசா, இது என்ன 15,000 ரூபாவா மாதம் கொடுத்த நீங்கள் பவனீசன் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் சொல்றது என்னென்னா, இந்த 15,000 ரூபாவினுடைய பெருமதி என்றது எனக்கு தெரியும். என்னுடைய வருமானத்தில் ஒரு தொகை இது. அப்போ இதை நான் எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் கொடுத்திருக்கிறேன். அந்த பிள்ளையினுடைய முகத்தை நான் யாருக்கும் காட்டினதில்லை. என்னுடைய வீட்டுக்காரருக்கு கூட அந்த பிள்ளையினுடைய பெயரோ முகமோ தெரியாது. அதை விட அந்த பிள்ளையை நான் ஒரே ஒரு தடவை தான் நேரில் சந்தித்திருக்கிறேன். அந்த சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி கொள்ளையில இயல்பாக அந்த சந்தர்ப்பம் அமைந்தது. ஒரு நாள் முல்லைத்தீவில் நான் ஒரு நிகழ்வு ஒன்றில் நிற்கிறேன். அந்த நிகழ்வில் நான் நிற்கும்போது சுத்தவர பல மக்கள் கூட்டம். அப்படி நிற்கும்போது அந்த பிள்ளை என்னோட கதைச்சது. அப்போ எனக்கு அந்த பிள்ளையை யாருன்ற அடையாளம் காண முடியலை. நிறைய நேரமும் அந்த இடத்த கதைக்க முடியாது. எனக்கு யாருன்றதை யோசிச்சு கொண்டு கதைக்கிறது அந்த பிள்ளைக்கு விளங்கிடுது. அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லுது, அண்ணா நீங்கள் தான் எனக்கு பல்கலைக்கழக செலவுக்காக பணம் அனுப்புகிறீங்க, ஞாபகம் இருக்கா, இப்போ தெரியுமான்னு கேட்ட உடனே தான் எனக்கு அந்த பிள்ளை ஓன்னு சொன்னேன். அது வரைக்கும் அந்த பிள்ளையை நேர சந்தித்ததில்லை. அந்த பிள்ளை தொடர்பாக நான் யாரோடையும் பகிர்ந்து கொண்டதும் இல்லை. இப்படி ஒரு காசை கொடுக்குறேன்றதை நான் இடைக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழக உதவிக்காக பணம் கொடுக்குறேன் என்றதை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பல்கலைக்கழக மாணவிக்கான தொகையை நான் இப்போ கொடுத்து நிறைவு செய்திருக்கிறேன். நான் அந்த பிள்ளைக்கு சொன்னது ஓராண்டுக்கு உங்களுக்கு தருவேன் என்று. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ இப்படி இருப்போம்னு தெரியாது. அப்போ ஓராண்டுக்கு நான் தருவேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு கடைசியாக இவ்வளவு கால பணத்தை நான் கொடுத்து முடிச்சிருக்கிறேன். இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு யூடியூபர். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இப்போ முன்னோட்டத்தில் சொன்ன ஒரு யூடியூபர் ஒரு சேல்ஸ் என்ன செய்திருக்கிறார் என்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க தானே. நான் இதைத்தான் செய்திருக்கிறேன். நான் உண்மையிலே ஒரு யூடியூபராக இருக்கும்போது என்ன செய்யலாம், ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கிற அம்மாவோட கதைச்சு, உங்களுடைய பிள்ளைக்கு சாப்பாடு இல்லையா, எனக்கு சரியான கவலையாக இருக்குது, இந்தாங்கோ 15,000ல் 5,000 இந்தாங்க வச்சு கொள்ளுங்கோண்டு 5,000 கொடுக்க, பவனீசன் உண்மையிலே நீங்கள் பெரிய அளவுக்கு நல்லபடியன் வாழ்த்துக்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி என்ன கடவுள் என்று சொல்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஒரு 5,000 ரூபா கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு மாதத்தில் 3 காணொலியை என்னால் பதிவிட முடியும். அப்படி பதிவு செய்தால் அதில் நீங்கள் என்ன வாழ்த்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ அதனால் அதை நான் செய்யலை. இடைக்கிட இப்படி நான் பல்கலைக்கழகத்துக்கான ஒரு உதவித்தொகை கொடுக்குறேன்ற மாதிரி இடைக்கிட அந்த சில சிக்கல்கள் வரும்போது சொல்லியிருக்கிறேன், மக்களே நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இப்போ படிப்புக்காக கொடுங்கோ, மற்றபடி வீண் செலவுகள் கொடுக்காதீங்கோ என்று சொல்லி அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு 2 தரம் இடைக்கிட சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் கூட யாருக்கு கொடுக்குறேன் எவ்வளோ கொடுக்குறேன்றதை சொல்லலை. எனவே இது கொடுத்து நிறைவடைகிற கட்டத்தில் எனக்கு இருந்த அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது ஒரு அறிவிப்பு விட போகிறேன்னு சொன்னான் தானே. இந்த அறிவிப்பும் இந்த காணொளியும் ஏன் இப்போ பதிவு செய்யப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அடுத்த கட்டமாக ஏன் இதை பதிவிடுறேன், இதை சொல்லாமே இருக்கலாம் தானே என்று கேட்டால் இதில் 2 காரணம் சொல்கிறதுக்கு இருக்குது. முதலாவது காரணம், அடுத்ததாக இன்னொரு மாணவரை நாங்கள் தேர்வெடுத்து கொள்ள வேண்டிய தேவை வந்திருக்குது. 2026 முதலாம் மாதத்திலிருந்து அந்த பணத்தை கொடுக்கணும்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு பதிவு செய்யணும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல. நான் மறந்து போனேன் உண்மையை சொல்ல போனேன். அப்போ இந்த மாதம் கட்டாயம் கொடுக்கணும்னு யோசித்ததுக்கு காரணம், நான் அதை மறந்து போகக்கூடாது தானே. இப்போ ஏற்கனவே 3 மாதம் போட்டது. கட்டாயம் அந்த பிள்ளையை தெரிவு செய்ய இந்த ஆண்டினுடைய முதலாம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதமும் சேர்த்து தான் அந்த பிள்ளைக்கு பணம் கொடுக்க போகிறேன். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை ஒரு வறுமையில் வாழ்கிறவரா, உண்மையிலேயே பணத்தேவை உடையவராக இருக்கணும் என்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதை பற்றி சொல்கிறேன் தெளிவாக. அடுத்தது 2வது நான் இதை பதிவிடுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இதை செய்திருக்கிறேன். நான் ஒரு யூடியூபராக இருந்து கூட இதை நான் வெளியில் அந்த பிள்ளையினுடைய முகத்தை காட்டியோ இந்த பிள்ளை தான் என்று சொல்லி ஒரு படத்தை காட்டி பக்கத்தில் போட்டு அதையெல்லாம் காணொலியாக பதிவிடைக்க நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறைய வாழ்த்துவீங்க, நிறைய பார்வையாளர்களுக்கும் வருமானம் உயரும். ஆனால் எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. நாங்கள் என்னுடைய தங்கச்சியை வெளியில் கொண்டு போய் இந்த தங்கச்சிக்கு இவ்வளவு காசு இன்னொரு ஆள் கொடுத்துருக்கிறார் அண்டு என்னுடைய தங்கச்சியை நான் அந்த நிலையில் பார்க்குறது நான் விரும்ப மாட்டேன். அதே மாதிரி அந்த தங்கச்சியையும் பார்த்ததால் அதை நான் விரும்பலை. அப்போ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்களும் உங்களால் முடிந்ததை செய்கிறீங்களா, வெளியில் காட்டணுமென்று தேவையில்லை. ஒரு சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு தான் செய்யணுமென்று இல்லை, வெளிப்படுத்தணுமென்று இல்லை. உங்களுடைய திருப்திக்காக நீங்கள் கொடுக்குற நபர் சரியானவரான்ற தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அவருக்கு உதவி செய்யுங்கோ. அந்த உதவியை நீங்கள் நிலையான உதவியாக செய்யணும். இப்போ இந்த 15,000 ரூபாய் எனக்கு
சொல்லும்போது எனக்கு இது பெரிய காசாக தெரியுது. ஆனால் சில கோடிகளில் புரள்றவர்களுக்கெல்லாம் 15,000 கொடுத்துட்டு இப்படி கதைக்கிறான்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களால் நீங்கள் கொடுக்குற தொகை உங்களுக்கு அது சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே சிரமத்தில் இருக்கிற இப்படியான படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த 15,000 ரூபான்றது உண்மையிலே பெரிய தொகையாகத்தான் இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் நீங்களும் அப்படி உதவிகளை செய்யுங்கோ. வெளியில் சொல்ல வேண்டிய தேவை என்றது இல்லை. ஆனால் படிப்புக்காக செய்தீங்கன்னா நல்ல. இப்போ வெவ்வேறு தேவைகளுக்கு செய்தால் அது அப்படியே போடும். என்ன இந்த பிள்ளையினுடைய படிப்புக்கு ஏதோ ஒரு வகையில் நான் பங்குதாரராக இருந்திருக்கிறேன். ஒரு 1% நான் ஒரு என்னால் முடிந்த ஆதரவை வழங்கி இருக்கிறேன். என்னுடைய உறவு போல ஒரு உதவியை வழங்கி இருக்கிறேன் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு 4.5 ஆண்டு ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு செலவுக்கு கொடுக்குறீங்களன்னு சொன்னால் அந்த பிள்ளை படித்து முடியும் போது உங்களுக்கு ஒரு குரல் பதிவோ அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு நன்றி தெரிவித்து பதிவொன்று அனுப்பும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி நீங்கள் செலவழித்த அந்த பணத்தை எல்லாம் மறக்க வைக்கும். அதுதான் தேவையானது. கல்வியை கொடுப்போம். கல்வி மூலமாக அவர்கள் பலன் பெறட்டும். இதை தாண்டி பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் உதவி செய்திருக்கிறேன். சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 இல்லை 4 இந்த தித்வா புயல் நேரம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு பதிவொன்று போட்டு எடுத்து அந்த முகநூல் பதிவுக்கு கீழே ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார், நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொல்லி. நான் சொல்ல போனால் ஒரு 4 மாதத்துக்குள்ளே நான் 1.5 லட்சம் ரூபாய் பணம் வந்து என்னுடைய பணத்தை எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதை விட இதை செய்திருக்கிறேன். இப்படி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு யூடியூபராக இருந்து கூட அதை நான் தவிர்த்திருக்கிறேன் என்றதில் எனக்கு மகிழ்ச்சி. என் அப்பா அம்மா அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள் என்றதிலையும் எனக்கு திருப்தி. எனவே இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கோ. மற்றவர்களை வாழ வையுங்கோ. மற்றவர்களுக்கு கல்வியை கொடுங்கோ. அது உங்களை ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சிப்படுத்தி பல உயரத்துக்கு கொண்டு போகும் என்றதில் சந்தேகமுமே இல்லை. சரி, அடுத்ததாக ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தேன். நான் இன்னொரு மாணவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று. இந்த காணொளியை பார்க்குற உங்களில் யாராவது ஒருவர் படிப்பு தேவைக்கு சிரமப்படுகிறீர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக படிப்பாக அது இருந்தால் சிறப்பு. அதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம். எனவே நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்பி வையுங்கோ. இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க, உங்களுடைய பெயர் எங்கே இருக்கிறீங்களன்றதை அனுப்பி வையுங்கோ. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு தகவல் அனுப்புவேன். அதில் இருக்கிறத நீங்கள் எனக்கு நிரப்பி தரணும். எங்கே இருக்கிறீங்க, முதல்ல எங்கே இருந்த நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க, இந்த பல்கலைக்கழகம், இந்த பள்ளிக்கூடம், அப்பா அம்மா இருக்கிறார்களா, சகோதரர்கள் இருக்கிறார்களா, அண்ணா இருந்தால் அண்ணா திருமணம் செய்துட்டாரா, அக்கா இருந்தால் அக்கா திருமணம் செய்துட்டாரா, இந்த மாதிரியான விவரங்களை கேட்குற மாதிரி ஒரு கேள்விகளை அனுப்புவேன். மொத்தமாக அனுப்பிவிட நீங்கள் எனக்கு அதை நிரப்பி அனுப்பிவிட்டால் அதில் இருந்து ஒருவரை தேர்வு செய்து நான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். தயவு செய்து உண்மையிலே தேவையுடையவர்கள் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. இடையில எனக்கு தெரிஞ்ச நானும் இந்த பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இடையில ஒரு பல்கலைக்கழக மாணவர் பக்கத்தால் எனக்கு ஒரு கோரிக்கை வந்தது. அப்போ என்னோட தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அப்படி ஒரு அம்மாவுக்கு அனுப்பின நேரம் அந்த அம்மா தானும் அந்த மாதம் பணம் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சா. அந்த அம்மா சம்மதிச்சதன் அடிப்படையில் நான் அந்த மாணவருக்கு சொல்லி, அந்த குடும்பத்துக்கு சொல்லியிருந்தேன், சரி உங்களுக்கு பணம் தாரதுக்கு சம்மதித்திருக்கிறார்கள், இருந்தாலும் விசாரித்து சொல்கிறேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூலமாக அவர்களை விசாரிக்கிறேன். சரி கொடுக்கலாம், உண்மையிலே சிரமம் தான் என்று சொன்னார். அந்த என்னுடைய நண்பர் சொன்னார். நான் அந்த என்னுடைய நண்பரும் அங்கே இருந்தவர்கள் மூலமாக, அவரால் நேர போக முடியலை, அவருக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாக விசாரித்து தான் சொன்னார். அப்போ எனக்கு அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், நான் இப்படித்தான் என்னுடைய நண்பர் மூலமாக தான் விசாரித்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னால் கொடுப்போமெண்டு. அப்போ அதுக்கு பிறகு தனக்கும் அங்கே தெரிஞ்சவர்கள் இருக்கின்ற உடனே நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா அப்படி இருந்தால் நீங்கள் ஒருக்கா விசாரித்து பார்த்து சொல்லுங்கன்னு. அந்த அம்மா விசாரித்து பார்த்து எடுத்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கனடாவுக்கு போகிறதுக்காக பணம் கொடுத்து பெரிய தொகை பணத்தை இழந்திருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. அப்போ அது எனக்கு சொல்லப்படையில்லை என்றதில் எனக்கு பெரிய ஒரு அதிருப்தி இருந்ததால் அந்த அதிருப்தியோடு அந்த அம்மாவுக்கு சொன்னேன், அப்போ சரி அம்மா அந்த பணத்தை நாங்கள் கொடுக்காமையே விடுவோம் என்றதை நான் சொல்லக்கும் போது அந்த அம்மாவும் சொன்னால் எனக்கு அதிருப்தியாக இருக்குது, தான் கொடுக்கலேன்னு. அப்போ நான் சொன்னேன், சரி உங்களுடைய முடிவை நான் மதிக்கிறேன், நானும் அவர்களை இன்னொரு இடத்துல அறிமுகப்படுத்துறது தவிர்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த உதவித்தொகை என்றது வழங்கப்படையில். எனவே இதில் நான் சொல்ல வாரது என்னென்னா, நீங்கள் உண்மையிலே கரைச்சலில் இருந்து பணம் தேவையுடையவராக இருந்தால் எனக்கு நீங்கள் உங்களுடைய விவரங்களை அனுப்புங்கோ. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பொருத்தமானவராக இருந்தால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு செய்வேன். இப்போ ஒரு 10-15 பேர் அனுப்புகிறார்களோ அல்லது 50 பேர் அனுப்புகிறார்கள்னா 50 பேரில் யார் பொருத்தமானவரோ அவரை தெரிவு செய்வேன்.
அவரை தெரிவு செய்து என்னுடைய தொகையை வழங்குவேன். அடுத்த கட்டமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள், பவனீசன் நீங்கள் செய்தது நல்லது, இதே மாதிரி நாங்களும் செய்யலாம் என்று யோசித்திருக்கிறோம் என்று யோசித்து என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்றீங்க. பவனீசன் இப்படி யாராவது பல்கலைக்கழக மாணவர் உதவித்தொகை தேவைப்பட்டிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 50 மாணவர்கள் தொடர்பு கொண்டால் ஒரு மாணவருக்கு நான் கொடுக்குறேன், மிச்சம் 49 மாணவர்கள். அந்த 49ல் 20 மாணவர்கள் உண்மையிலே தேவையுடையவர்கள் என்று சொன்னால், அந்த 20 பேரையும் என்னோட தொடர்பு கொள்கிற உதவிக்கு காசு தாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்றவர்களை தொடர்பு படுத்தி 2 பேரையுமே தொடர்புபடுத்தி நேரடியாக அவர்கள் வங்கிக்கு பணம் போடுறதுக்கான சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த காணொலியினுடைய பிரதானமான நோக்கம் உண்மையிலே பணத்தேவையுடைய ஒரு மாணவரை தேர்வு செய்கிறதுக்காக மட்டும்தான். அதே சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் அனுப்பி பணம் கொடுக்கிறதுக்கும் நிறைய பேர் முன் வந்தால் நான் அவர்களை தொடர்புபடுத்தி விடுவேன். இடையில் நீங்கள் எனக்கு அந்த பணத்தை அனுப்பி அங்கே அனுப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த காணொலிக்கு பிறகு ஒரு 10 மாணவர்களுக்காவது உதவித்தொகை போகும் என்று சொன்னால் அதில் எனக்கு மகிழ்ச்சி. அதில் ஒன்று உறுதி நான் கொடுப்பேன். அதை விட வேறு யாராவது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ, பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். அடுத்தது இன்னொன்று சொல்லணும், இப்போவும் ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு பணம் மாதம் என்னுடைய வங்கியில் இருந்து போய்கொண்டிருக்குது. அந்த பணம் என்னுடைய அண்ணா, என்னுடைய உறவுக்கார அண்ணா ஒருவர், நான் இப்படி கொடுக்குறேன், இப்படி செய்வோமா என்று அவர்கிட்ட கேட்டு எடுத்து அவர் கொடுக்கலாம் என்று சொன்னார். அவர் எனக்கு பணத்தை அனுப்பும்போது நான் அந்த மாணவருக்கு மாதம் போகிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மாணவியினுடைய பெயர் எனக்கு தெரியும், அந்த மாணவியினுடைய முக அடையாளம் தெரியும். ஆனால் அந்த மாணவியை இதுவரைக்கும் நேர சந்தித்தது இல்லை. அந்த மாணவி யார்ன்றது என் அண்ணாக்கு கூட தெரியாது. ஏனென்றா அண்ணா இதை வெளியில் சொல்லணுமென்றதையும் அவர் எதிர்பார்க்கல, அதை வெளிப்படுத்தணுமென்றதையும் எதிர்பார்க்கல. எனவே எங்களால் எங்கள் குடும்பத்தால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பல்கலைக்கழக மாணவியினுடைய படிப்பும் சில காலம் நீடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் 2,10,000 ரூபாய் பணம் என்னுடைய அண்ணா மூலமாக அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்த கட்டமாகவும் அப்படியே நீண்டு கொண்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 ஆண்டோ 3 ஆண்டோ 2 ஆண்டோ இருக்குன்னு வச்சுக்கொண்டா அது போய்கொண்டு தான் இருக்க போகுது. அப்போ இது நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இடையில் ஏதாவது கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் தான் நாங்கள் 2-3 மாதங்களுக்கு மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை செய்வோம். எனவே என்னுடைய அண்ணா மூலமாகவும் அது போய்கொண்டிருக்கின்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இந்த காணொலியை பார்க்குறவர்கள் நீங்கள் பொருத்தமானவராக இருந்தால் உங்களுடைய விவரங்களை எனக்கு அனுப்பி வையுங்கோ. நான் அதை என்னால் முடிந்த அளவுக்கு ஆராய்ந்து நீங்கள் பொருத்தமாக இருந்தால் உங்களுக்கு அந்த தொகையை தாரதுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே பணத்தினுடைய அருமை கடந்த காலங்கள் எனக்கு விளங்கியிருக்கு. ஒரு ஆண்டுக்கு நான் முயற்சி செய்து ஒரு 9 மணித்தியாலங்களுக்கு மேலே வேலை செய்து எனக்கு ஒரு ஆண்டில் கிடைத்த சம்பளத்தை விட அதிகமான தொகையை ஒரு பல்கலைக்கழக மாணவியினுடைய படிப்புக்கு அது 2.5 ஆண்டு அறுத்திருக்குது அது கொடுக்கறதுக்கு. ஆனால் அது பெரிய காசு என்று நான் நினைக்கிறேன். எனவே இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஒரு யூடியூபர் செய்திருக்கிறார். பல பேர் பல மாதிரி கதைக்கலாம். இப்போ ஒரு வைத்தியர் வரும்போது எல்லா வைத்தியர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வைத்தியர் உங்களுக்கு பிடிக்காம வரலாம், அவரை நீங்கள் திட்டிருக்கலாம். அதுக்காக வைத்தியத்துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வர மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு விவசாய கூட்டம் என்று சொன்னால் அதில் 2 பேர் பிழை விடுறதுக்காக ஒட்டுமொத்த விவசாய கூட்டமும் இப்படித்தான் என்ற முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி இந்த ஊடகத்துறை என்றது நீங்கள் இந்த துறையை ஒரு சாதாரணமாக பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக ஊடகத்துறை டிஜிட்டல் மீடியா தான் எதிர்காலமே. அப்போ இந்த துறையை கொண்டு வெளிநாடுகளில் எல்லாம் பல முயற்சிகள் செய்து வருமானங்களை அள்ளி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இடத்துல இருக்கிறவர்கள் இந்த துறைக்குள்ள ஒரு ஆள் வரும்போது இனி வந்துட்டாங்கள்டா இவங்க அடுத்தவங்க, இவன் அப்படி செய்து உழைக்கிறாங்க, இப்படி செய்து உழைக்கிறாங்க. அவங்க தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கௌரவமான முறையில் உழைச்சா அவர்களை வாழ்த்துங்கோ. பிழை செய்கிறவர்களை சுட்டி காட்டுற நேரம் நல்லது செய்கிறவர்களை வாழ்த்தினா 4 பேர் வரும்போது அந்த துறைக்குள்ளே வரும்போது இந்த அண்ணா மாதிரி செய்தால் வாழ்த்துக்கள் வரும், நல்லா இருக்கும் என்று யோசிப்பார்கள். நீங்கள் திட்டுறதுல மட்டும்தானே குறியாக இருக்கிறீங்க. அப்போ அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த துறை இன்னும் வளர்ச்சி அடைந்து தான் போகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதல் நீங்கள் செய்திகள் கேட்குறதுக்கு வானொலியை பார்த்தீங்கள், வானொலியை கேட்டீங்கள். அந்த வானொலி எப்படி கேட்டிருப்பீங்கள்? இந்த மாதிரி சைக்கிள் உலக்கி குண்டடிகளுக்குள்ளே இருந்து கேட்டிருப்பீங்க. அது அப்படியே மாறி ஒரு கட்டத்தில் இது சாதாரணமான மின் சாதனங்களை மின் வானொலியை பயன்படுத்தி நேரடியாக கரண்டில் இருந்து வானொலி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்தது. அதுக்கு பிறகு பேட்டரி ஏற்கனவே இருந்தால் அந்த பேட்டரிக்கு கரண்ட் போகிறதே இப்படி தானே. அப்போ அப்படி வந்து இப்போ வானொலியினுடைய வளர்ச்சின்றது அப்படியே தடைப்பட்டு போயிருக்குது. வானொலி யாருமே கேட்குறது இல்லை.
இப்போ அதுக்கு பிறகு தொலைக்காட்சிகள் வந்துச்சு. அந்த தொலைக்காட்சிகள் கூட இப்போ இந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் வந்து நிற்குது. நிறைய செய்தி ஊடகங்களே இந்த டிஜிட்டல் மீடியாவை நம்பித்தான் இருக்குது. அப்போ அந்த டிஜிட்டல் மீடியாவினுடைய பங்கை வந்து நீங்கள் முடிந்த அளவு விளங்கி கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்களும் முன்னேறதுக்கான வழியை பார்க்கலாம். உங்களுடைய நிறுவனங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த சமூக ஊடகங்களை முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரிகைகளில் செய்திகள் வரும், விளம்பரங்கள் வரும், இந்த இடத்துல ஒரு கடை திறக்கப்படுது, இந்த இடத்துல இப்படி ஒரு கடை இருக்குதுண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய போட்டால் அடுத்த நாள் 1000 பேரை கூட்டுற அளவுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றது தான் என்னுடைய கோரிக்கை. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா யூடியூபர்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒட்டுமொத்த யூடியூபர்களும் கெட்டவர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல. அதுக்குள்ளேயும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள். நான் என்ன பல பேர் விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நான் காது கொடுக்கிறதுல சில விமர்சனங்கள் கண்டுகொள்ளப்பட வேண்டியது, அவர்களுக்கு பதில் வழங்கப்பட வேண்டியது. அதனால் சில இடங்களில் பதில் சொல்லி இருக்கிறேன். எனவே நீங்கள் என்ன இப்படி பார்த்தாலும் என்னுடைய எண்ணம் இதுதான், என்னுடைய பாதை இதுதான், நான் இப்படி தான் பயணம் செய்து கொண்டிருக்க போகிறேன்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.